அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஸ்வச் இவாம் அரித் வித்யாலயா ரேட்டிங் வலைதளம் அல்லது மொபைல் ஆப்பில் நமது பள்ளி சார்ந்த பள்ளி வளாக தூய்மை, கழிப்பறை, குடிநீர் வசதி சார்ந்த விவரங்களை ஒவ்வொன்றாக எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது பள்ளியை இந்த வலைதளம் அல்லது ஆப்பில் எவ்வாறு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஸ் அப்படின்ற இடத்துல SHVR ஆப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு SHVR அப்படின்னு வந்திருக்கும். அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் விட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் ஹோம் பேஜ்லேயே SHVR அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஸ்வச் இவாம் அரித் வித்யாலயா ரேட்டிங் அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும். அங்கே டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் அதே போல் ஹிந்தி 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததும் ஸ்வச் இவாம் அரித் வித்யாலயா ரேட்டிங் 2025-26 அப்படின்னு வந்திருக்கும். அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா டாப்லேயே ஸ்கிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் செலக்ட் யுவர் ரோல் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல ஸ்கூல் யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் சைன்இன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே பாட்டமில் நாட் ரெஜிஸ்டர்டு எட் அப்படின்னு கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துருக்காங்க. இதுவரை இந்த வலைதளத்தில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் சைன் அப் அப்படின்னு வந்துட்டு 1/5 அப்படின்னு வந்திருக்கும். சைன் அப் பண்ணுவதற்கு 5 ஸ்டெப் இருக்குது. முதலாவது ஸ்டெப்பில் யூடேஸ் கோட் அப்படிங்கிற இடத்துல நமது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் கோடும் கீழே கேப்சா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்டர் கேப்சா அப்படிங்கிற இடத்துல கேரக்டர் மாறாமல் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடேஸ் கோடும் கேப்சாவும் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் உங்களது பள்ளியின் யூடேஸ் கோட் வந்துட்டு அதற்கு கீழே மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். யூடேஸ் போர்ட்டலில் யாரோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம பள்ளியில் தலைமை ஆசிரியரோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். என்ன மொபைல் நம்பர் யூடேஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மொபைல் நம்பர் பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களது BRT அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரிடம் தெரிவித்து தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணினதும் OTP அப்படிங்கிற பேஜுக்கு போயிருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய OTP எண்ணை டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 6 இலக்க OTP எண்ணை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் கன்ஃபர்ம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியின் பெயர் அதே போல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ரெஸ்பாண்டன்ட் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. சப்போஸ் இதில் தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களது பள்ளியின் யூடேஸ் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல மாறிட்டு வந்துடும். இது உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் டு ப்ரொசீட் அப்படின்னு வந்துட்டு வெதர் த ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் இன் பார்டர் வில்லேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. பார்டர் வில்லேஜ் ரெஃபர்ஸ் டு செட்டில்மெண்ட் லொக்கேட்டட் க்ளோஸ் டு பவுண்ட்ரி லைன் பிட்வீன் 2 countries அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமது பள்ளி அது போன்று இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ கொடுத்துக்கோங்க. பார்டர் லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜாக இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு டெசிக்னேஷன் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டெசிக்னேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூசேஜ் ஆஃப் ஸ்கூல் ப்ரிமிசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஸ்கூல் தட் ரன்ஸ் இன் மோர் தென் 1 campus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஸ்கூல்ஸ் ஆன் ப்ரிமிசஸ் வித் டிஃப்ரெண்ட் யூடேஸ் ப்ளஸ் கோட்ஸ், சிங்கிள் ஸ்கூல் டபுள் ஷிஃப்ட், சிங்கிள் ஸ்கூல் சிங்கிள் ஷிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களது பள்ளிக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களது பள்ளி வந்து சிங்கிள் ஸ்கூல் சிங்கிள் ஷிஃப்ட் அப்படின்றதுனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாட்டமில் ப்ளீஸ் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணிவிட்டு அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணினதும் உங்களுக்கு டிக் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அடுத்து கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ற பேஜுக்கு போயிடும். இந்த ஆப்புக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதா இருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர், அதே போல் நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாமே இருக்கணும். அது தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணீங்களோ அதையே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்துக்கோங்க. சைன்அப் கொடுத்ததும் சைன்அப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துட்டு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது செக்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு இன் த ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துட்டு பாய்ஸ் எத்தனை பேர், கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அந்த விவரத்தை டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் இருந்தாங்கன்னா டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா 0 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை மேல் ஸ்டாஃப் இருக்காங்க, எத்தனை ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் வாட்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களது பள்ளிக்கு வாட்டர் எத்தனை வழிகளில் வருகிறதோ அந்த எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. எங்களது பள்ளிக்கு வந்து ஆற்று நீரும் போர் வாட்டரும் வரக்கூடிய காரணத்தினால 2 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து டாய்லெட்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் டாய்லெட் எத்தனை இருக்குது, கேர்ள்ஸ் டாய்லெட் எத்தனை இருக்குது அப்படிங்கிற எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து யூரினல்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற இடத்துல பாய்ஸ்க்கு எத்தனை யூரினல்ஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கு எத்தனை யூரினல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் டஸ் த ஸ்கூல் ஹேவ் எ ஃபங்க்ஷனல் சிஸ்டம் ஃபார் சேஃப் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் நியர் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் வாட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டஸ் த ஸ்கூல் ஹேவ் எ ஃபங்க்ஷனல் சிஸ்டம் ஃபார் சேஃப் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் நியர் ஹேண்ட் வாஷிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் as the school won awards at different levels in SVP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இயரில் உங்களது பள்ளி அவார்ட் வின் பண்ணியிருந்தால் எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் as the school developed and implemented a ஸ்வச்சா ஆக்ஷன் பிளான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்வச்சா ஆக்ஷன் பிளான் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதே போல் த ஸ்கூல் அவேர் ஆஃப் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் சஸ்டைனிங் வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஓபி வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததும் உங்களது பள்ளியின் விவரங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு அடுத்ததாக ஸ்கூல் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்துட்டு சர்வே கேட்டகரிஸில் 6 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர், டாய்லெட், ஹேண்ட் வாஷிங் வித் சோப், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், பிஹேவியர் சேஞ்ச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், மிஷன் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு தனித்தனி ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் இடம்பெறக்கூடிய கேள்விகளுக்கு நாம் எஸ்ஆர் நோட் டைப்பில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண பிறகு பக்கத்துலேயே அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு டேப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனல் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் பதிவேற்றம் செய்த விவரங்கள் அனைத்தும் காண்பிக்கும். அது அனைத்தும் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சரி பார்த்துட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்து கொள்ளலாம். இது போல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளியின் வளாக தூய்மை, குடிநீர் மற்றும் கழிவறை வசதி சார்ந்த விவரங்களை SHVR போர்ட்டலில் மிக எளிமையாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். நன்றி.